வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். வாழ்க்கையில அழகாக போய் கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு பிரமாதமாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக லைஃப்ல மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், உங்களை சுற்றி இருக்கிற பிராபலங்களை அவைகளை குறித்து நீங்க தயவு செய்து சிந்திக்காதீங்க. அதை குறித்து யோசிக்காதீங்க. வேற என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் எனக்கு முன்பாக நிற்குதே, நான் அதை விட்டாலும் அது என்னை விடமாட்டதே. நல்லா கவனிச்சு பாருங்கள். அதை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. அந்த பிரச்சனைக்கு பின்னால் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இருக்கு தெரியுங்களா? அது என்ன வாக்கு தத்துவம்? உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்க முடியாது, உங்களை வாளாக்காமல் தலையாக்க முடியாது. அந்த வாக்கு தத்துவங்களை பெருசா என்னங்க ஆபிரகாம் குறித்து பார்க்கிறோம். தனக்கு பிள்ளை பிறக்க முடியாது என்ற அறிகுறிகள் எதுவுமே இல்லை என்பதை அறிந்த போதும் அதை குறித்து எண்ணாதபடி, அந்த பிரச்சனை குறித்து எண்ணாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நான் இரவும் பகலும் பிரச்சனை 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 என்று சொல்லி எல்லாமே சத்தங்கள் வந்து கொண்டிருக்கும். அந்த சத்தங்கள் அடங்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற சத்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவதே கர்த்தருக்கு பிரியம். அந்த வாக்கு தத்துவங்களை பெருசா எண்ணுங்க, அதை ஜோரா கொண்டு வாங்க, அதை பெரிய எண்ணுவா எண்ணுங்க. அதன் பிறகு என்னங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் சாலாயிடும். ஆனா என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை கொண்டு பேசி கொண்டிருக்கிறது மாத்திரம் அந்த பிரச்சனை வந்து அது சிந்திப்பது இல்லாதபடிக்கு அது நிமித்தம் நமக்கும் பாதிப்பு, நம்ம சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் பாதிப்பு. அதை குறித்து தயவுசெய்து தூக்கி எடுத்து போடுங்க. இந்த உலகத்துல மரண காலம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனா மரண காலம் வரைக்கும் நமக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியின் ஒரு ரகசியம் தான் வாக்கு தத்துவங்களை பெருசா எண்ணுங்க. வாக்கு தத்துவம் சொல்லப்பட்ட வார்த்தையை பெருசா எண்ணுங்க. கொடுத்தது யாருங்க? வானம் கொள்ளாத தேவன், வானத்தை பூமி சர்வத்தையும் படைத்தவர், கொடுத்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அப்படி வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.